நமக்கு நன்றி ராஜா. உங்கள் சமூகத்தில் நாங்கள் தேடி வந்திருக்கோம் ராஜா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த பெண்களை நாங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அநேக விடுதலை நாங்கள் காணுக்கிறவத்தாக அப்பா இருக்கிறவங்களையும் ஆண்டவரை பார்க்குறவங்களையும் யார் யார் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் தாங்க ராஜா. ஆண்டவரே இந்த பிரேயர் மூலயமாக ஆண்டவரே எல்லா கட்டுகளும் உடையட்டும் ராஜா. ஆண்டவரே வசந்த மூலமாக எல்லாம் அப்பா அவங்களுக்கு என்னென்ன மரத்தில் விருப்பம் இருக்கோ அது எல்லாத்தையும் நிறைவேற்றி தாங்க. பாடல்கள் மூலமாக எங்களோட இடைப்படுங்க, வசனம் மூலமாக எங்களோட இடைப்படுங்க ராஜா. எங்களை மறித்து நீங்கள் வெளிப்படுங்க அப்பா உம்முடைய நாமம் மகிமைப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையை சொல்லும் போது ஆண்டவர் உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தா இருக்கட்டும் ராஜா. ஆண்டவரே இருக்கிறவங்களையும் ஆசீர்வதிங்க, பார்க்குறவங்களையும் ஆசீர்வதிங்க ராஜா. ஒவ்வொரு தனித்தனியாக ஆசீர்வாத தேவையோடு வந்த பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே அப்பா நீங்கள் வளைந்து நீங்கள் வசனத்தோடு நீங்கள் பேசுங்க ராஜா. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அந்த காலவெள்ள கரங்களை தட்டி ஆண்டவரே நீர் எத்தனை நல்லவர் ஏசப்பா. ஜீவனுள்ளோர் தேசத்தில் எங்களை நிலை நாட்டியிருக்கிற பெரிய தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். நீ நல்லவர், நீ நல்லவர். தேங்க்யூ ஜீசஸ். கண்மல் உயிருள்ள தேவன் நீர், உன்னதரேசுவே என் தாகம் தீர்த்தீரே. உயர்ந்த கண்மல் உயிருள்ள தேவன் நீர், உன்னதரேசுவே என் ஜீவனானீரே. அணுவோம். உயர்ந்த கண்மல் உயிருள்ள தேவன் நீர், உன்னதரேசுவே என் தாகம் தீர்த்தீரே. என்னை மேலே மேலே உயர்த்தி என்னை மேலும் மேலும் ஆசீர்வதிக்கின்றீர். என்னை மேலே மேலே உயர்த்துகின்றீர். என்னை மேலும் மேலும் ஆசீர்வதிக்கின்றீர். என்னை உயர்த்துகின்றீர், ஆசீர்வதிக்கின்றீர். என்னை உயர்த்துகின்றீர், என்னை மேலே மேலே உயர்த்துகின்றீர். என்னை மேலும் மேலும் ஆசீர்வதிக்கின்றீர். என்னை மேலே மேலே உயர்த்துகின்றீர். என்னை மேலும் மேலும் ஆசீர்வதிக்கின்றீர். என்னை உயர்த்துகின்றீர், ஆசீர்வதிக்கின்றீர். என்னை உயர்த்துகின்றீர், உயர்ந்த கண்மலை உயிருள்ள தேவன் நீர், உன்னதரேசுவே என் ஜீவனானீரே. பாடுவோம். உயர்ந்த கண்மலை உயிருள்ள தேவன் நீர், உன்னதரேசுவே என் தாகம் தீர்த்தீரே. உயர்ந்த கண்மலை உயிருள்ள தேவன் நீர், உன்னதரேசுவே என் ஜீவனானீரே. ஆமென். உயர்ந்த கண்மலை உயிருள்ள தேவன் நீர், உன்னதரேசுவே என் தாகம் தீர்த்தீரே. மகிமையும் மேன்மையும் உடையவர் நீரே, ஆவியினால் என்னை அபிஷேகித்தீரே. மகிமையும் மேன்மையும் உடையவர் நீரே, ஆவியினால் என்னை அபிஷேகித்தீரே. என்னை மேலே மேலே உயர்த்துகின்றீர். என்னை மேலும் மேலும் ஆசீர்வதிக்கின்றீர். என்னை மேலே மேலே உயர்த்துகின்றீர். என்னை மேலும் மேலும் ஆசீர்வதிக்கின்றீர். என்னை உயர்த்துகின்றீர், ஆசீர்வதிக்கின்றீர். என்னை உயர்த்துகின்றீர். பாடுவோம் பாடுவோம். உயர்ந்த கண்மலை உயிருள்ள தேவன் நீர், உன்னதரேசுவே என் ஜீவனானீரே. ஆமென். உயர்ந்த கண்மலை உயிருள்ள தேவன் நீர், உன்னதரேசுவே என் தாகம் தீர்த்தீரே. உயர்ந்த கண்மலை உயிருள்ள தேவன் நீர், உன்னதரேசுவே என் ஜீவனானீரே. உயர்ந்த கண்மலை உயிருள்ள தேவன் நீர், உன்னதரேசுவே என் தாகம் தீர்த்தீரே. பாலகனாவின் புதிபல நீரே, வாலிபர் வாழின் அலங்காரம் நீரே. பாலகனாவின் புதிபல நீரே, வாலிபர் நான் அலங்காரம் நீரே. என்னை மேலே மேலே உயர்த்துகின்றீர். என்னை மேலும் மேலும் ஆசீர்வதிக்கின்றீர். என்னை மேலே மேலே
ஆசீர்வதிக்கின்றீர், என்னை உயர்த்துகின்றீர், ஆசீர்வதிக்கின்றீர், என்னை உயர்த்துகின்றீர், ஆசீர்வதிக்கின்றீர். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை
எத்தனை எத்தனை நன்மைகளோ என் வாழ்வில் நீ செய்தீர். பாடுவோம். எத்தனை எத்தனை நன்மைகளோ என் வாழ்வில் நீ செய்தீர். என்ன இயலாதையா, அதை விவரிக்க முடியாதையா. பாடுவோம். என்ன இயலாதையா, அதை விவரிக்க முடியாதையா. ஹalleluya ஹalleluya மகிமை உமக்குத்தான். சத்தமா ஹalleluya ஆமென். ஓ மாட்சிமை உமக்குத்தான். பாடுவோம் பாடுவோம். ஹalleluya அப்பா ஹalleluya. ஓ மகிமை உமக்குத்தான் ராஜனே. ஹalleluya ஹalleluya மாட்சிமை உமக்குத்தான். ஹalleluya ஹalleluya பாடுவோம். ஹalleluya ஓ மகிமை உமக்குத்தான் அப்பா அப்பா. ஹalleluya ஹalleluya மாட்சிமை உமக்குத்தான். ஹalleluya ஓ ஹalleluya பாடுவோம். ஹalleluya மகிமை உமக்கு ராஜனே. ஹalleluya ஓ ஹalleluya ஆமென். மாட்சிமை உமக்குத்தான். ஹalleluya ஹalleluya ஓ ஹalleluya மகிமை உமக்குத்தான். சத்தத்தை உயர்த்தி ஆமென். ஹalleluya ஓ மாட்சிமை உமக்குத்தான். எத்தனை எத்தனை நன்மைகளோ என் வாழ்வில் நீ செய்தீர். சொல்வோம். எத்தனை எத்தனை நன்மைகளோ என் வாழ்வில் நீ செய்தீரோ. என்ன இயலாதையா, அதை விவரிக்க முடியாதையா. பாடுவோம் பாடுவோம். என்ன இயலாதையா, ஆமென், அதை விவரிக்க முடியாதையா. ஹalleluya ஓ ஹalleluya பாடுவோம். மகிமை உமக்குத்தான் ராஜனே ராஜனே. ஹalleluya ஹalleluya மாட்சிமை உமக்குத்தான். சொல்வோம். ஹalleluya ஆமென். ஹalleluya ஓ மகிமை உமக்குத்தான். ஓ ஹalleluya ஹalleluya மாட்சிமை உமக்குத்தான். கரங்களை உயர்த்தி ஹalleluya சத்தம் உயரட்டும் உயரட்டும். ஓ ஹalleluya ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹalleluya சத்தமா. ஓ மகிமை உமக்குத்தான் ராஜனே. ஹalleluya ஹalleluya மகிமை உங்களுக்கு தான் ஏசப்பா. மாட்சிமை உம்முடையது ராஜா. ஆண்டவரே நீர் எத்தனை நல்லவர். அருமையானவர்களே, வாரம் வாரம் வந்து ஆண்டவரே எனக்கு இந்த அற்புதம் செய்யுங்க, எனக்கு இது செய்யுங்கன்னு நீங்கள் கேட்டீங்க. ஆனால் இந்த கால வேளையில் கர்த்தருக்காக ஏதாவது நீங்கள் செய்யணும். வசனம் சொல்லுகிறது, பாவியான ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலத தைலத்தை கொண்டு வந்து கர்த்தருடைய பாதத்தில் ஊற்றினாலாம். எல்லாரும் கேட்டாங்க, இவ்வளோ விலையேற பெற்ற நலத தைலத்தை நீ ஏன் ஊத்துற? அதை விற்கலாமே, அதை பணமாக்கலாமே. ஆனால் அந்த ஸ்திரீ யாருடைய பேச்சும் கேட்கல. அதுக்கு யார் அதற்கு உரியவரோ அவர்கிட்ட அவங்க அந்த விலையுயர்ந்த அந்த தைலத்தை அவங்க தந்தாங்க. இன்றைக்கு சரித்திரம் பேசுகிறது. எந்த காஸ்பல் எடுத்தாலுமே, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், எதை எடுத்தாலுமே அவங்கள பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த காலவெளியில் ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்ற சத்தம் அல்ல. ஆண்டவரே உங்களுக்காக நான் ஏதாவது செய்யணும் ராஜா, என்னை பலப்படுத்துங்க கர்த்தாவே, உங்களுக்காக நான் எழும்பி பிரகாசிக்கணுமே கர்த்தாவே. கேளுங்க வாய் திறந்து. எனக்கு வயசாயிருச்சேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. எப்படியாப்பட்ட உடைந்து போன பாத்திரத்தை ஆண்டவர்
பயன்படுத்த உண்மை உள்ளவர். கழுதைகளை பயன்படுத்த அவர் உண்மை உள்ளவரானால் உங்களை பயன்படுத்த அவர் உண்மை உள்ளவர். கேளுங்க, ஆண்டவரே நான் ஏதாவது செய்யணும் ஏசப்பா, இந்த கடைசி காலத்தில் என்னுடைய பங்கு ஏதாவது இருக்கணும் ராஜா, எங்கள் பிள்ளைங்கள் உங்களுக்காக பயன்படணுமே, நான் உங்களுக்காக பயன்படணுமே. வாய்களை திறங்க. வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் கல்வாரி சிலுவையை சுமந்து கொண்டு வந்தார். எதிர்க்க ஒரு மனுஷன் சீமோன் அப்படின்ட்டு வராரு. வந்த உடனே அந்த சிலுவையை சுமக்கும்படி அவர் கையில் கொடுக்குறாங்க. ஒரு பேச்சும் பேசாம அதை சுமந்து கொண்டு சென்றார். சரித்திரம் இன்றைக்கு பேசுகிறது. எதையாவது கர்த்தருக்கு நாம் செய்து தான் ஆகணும், எதையாவது நாம் செய்து தான் ஆகணும். கேளுங்க, ஆண்டவரே பலன் தாங்க ராஜா, பலன் தாங்க ஏசப்பா, உங்களுக்காக நாங்கள் ஏதாவது செய்யணும். எங்கள் பிள்ளைகளை தருகிறோம், எங்கள் நேரத்தை தருகிறோம், எங்கள் பணத்தை தருகிறோம், எங்கள் ஜபத்தை தருகிறோம். சொல்லுங்க ஆண்டவரே, நான் ஏதாவது செய்வேன் ஏசப்பா, என்னை பலப்படுத்துங்க ஏசப்பா. இந்த உலகத்துக்கு உழைச்ச நாட்கள் போதும் ராஜா, உமக்காக நாங்கள் ஏதாவது செய்யணும். கரங்களை உயர்த்தி கேளுங்க, ஆண்டவரே ஏதாவது செய்யணும் ராஜா, ஏதாவது செய்யணும். பார்க்கிறவர்கள் வந்திருக்கிறவர்கள் சொல்லுங்க ஏசப்பா, ஒண்ணுமே நான் செய்யல கர்த்தாவே, இனியாவது நான் பயன்படணுமே. ஆண்டவரே உதவி பண்ணுங்க ராஜா, உதவி பண்ணுங்க கர்த்தாவே, உதவி பண்ணுங்க. நீங்க பேசுங்க, நீங்க பேச பேச ஆண்டவர் ஏதாவது உங்களுக்காக செய்வார், ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்காக ஓப்பன் பண்ணுவார். எங்கள் சபைக்கு நான் பிரயோஜனமாக இருக்கணுமே ஆண்டவரே, நான் ஜெபிக்கணுமே, எனக்கு கிருபை தாங்க, கிருபை தாங்க ஆண்டவரே. நீர் நல்லவர் ஏசப்பா, ஆண்டவரே நீர் நல்லவர். ஏதாவது உமக்காக செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம். என்னை பலவானாய் மாற்றுமையா. பாடுவோம். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. ஓ தேவ பிரசன்னம் ஆகாயம் கொண்டு செல்லுதே. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர். பாடுவோம். தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர். தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா. பாடுவோம். தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா. ஓ தேவ பிரசன்னம். பாடுவோம். என்ன ஆனந்தம். ஆமென். ஓ தேவ பிரசன்னம். ஆகாயம் கொண்டு செல்லுதே. சொல்லுவோம். ஆகாயம் கொண்டு செல்லுதே. மோது செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. கரங்களை உயர்த்தி. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. ஆமென். என்னை பலவானாய் மாற்றுமையா. ஓ எல்லீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. பாடுவோம். எல்லீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்து விட
ஏமாற்றமில்லை. ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்லை. ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. சொல்லுவோம், ஏலீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. ஏலீரே போதுமானவரே, தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்த விடல், என்னை தலைகுனியவும் விடல், என்னை கையேந்த விடல், என்னை தலைகுனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்லை. ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழ்வதற்கு ஏமாற்றமில்லை. ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. கேட்பதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன் நான், பெற்றவன் நான். கேட்பதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன் நான், பெற்றவன் நான். உம் தயாளத்தின் உதாரணமா நீர் என் வாழ்வை மாற்றி வெற்றீரே. ஓ ஏலீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. ஏலீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்த விடல், என்னை தலைகுனியவும் விடல், என்னை கையேந்த விடல், என்னை தலைகுனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்லை. ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்லை. ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்லை. ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. கரங்களை உயர்த்தி சொல்வோம், ஏலீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. ஏலீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்த விடல, என்னை தலைகுனியவும் விடல, என்னை கையேந்த விடல, என்னை தலைகுனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்லை. ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழ்வதற்கு ஏமாற்றமில்லை. ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. ஆண்டவரே, உம்மை நம்பி வாழ்கிற எங்களுக்கு ஒரு நாளும் நீர் ஏமாற்றத்தை தருகிற தேவன் இல்லை சப்பா. எங்களை எப்படியாவது பலப்படுத்துங்க ராஜா. ஏதாவது ஒன்று உங்களுக்காக செய்யணும் கர்த்தாவே. கடைசி கால அறிகுறிகள் எல்லா இடத்துலையும் தொடங்கிருச்சு ராஜா. இனி நாங்கள் மௌனமாக இருக்கக்கூடாது ஏசப்பா. எப்படியாவது அநேகரை ரட்சிப்புக்குள்ளே நடத்தணும். எப்படியாவது எங்கள் சபைக்கு அநேக ஆத்துமாக்களை நாங்கள் கொண்டு வரணும் ராஜா. நீங்கள் எங்களை பார்க்கும்போது முகமுகமாய் நாங்கள் சிரித்த முகமாய் உம்மை அரவணைக்கு எங்களுக்கு ஒரு கிருபை தாங்க ராஜா. ஆண்டவரே, எனக்காக எனக்காக என்று கேட்ட நாட்கள் போதும். உமக்காக ஏதாவது செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் எங்கள் ஆராதனை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் உட்காருங்கம்மா. கரங்கள் தட்டி உற்சாகப்படுத்துங்க கோயர் டீமுக்காக. ஆண்டவங்களோட பேசினாரா? சரி, ஓகே, உட்காரட்டும் எல்லாருமே. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? கர்த்தர் கிருபை நானும் நல்லா இருக்கேன். சரி, இன்றைக்கி என்ன டாபிக் போத்தோம்னா நம்ம ஜெபிச்சுட்டே போகலாம். எஸ்அப்பா, மக்கள் நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே தேடி வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைங்களும் கண்ணோக்கி பாருங்கள். ஆண்டவரே, இருக்கிறவங்களையும் பார்க்குறவங்களையும் அப்படியே ஆசீர்வதிங்க. ஆண்டவரே,
எந்த நோக்கத்தோடு ஆண்டவர் இந்த ஜெபத்தின் மூலமாக கலந்து கொண்டார்கள் அந்த நோக்கத்தெல்லாம் நிறைவேற்றாங்க. அவங்க மனதில் இருக்க எல்லா பாரங்களும் ஆண்டவரே சஞ்சலங்களும் எடுத்து போடுங்க ஆண்டவரே. அப்பா எங்கள் மனதில் அறிந்த நீர் ஆண்டவரே முகப்பா மனுஷன முகத்தை பார்க்குற நீரும் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கீங்கப்பா. அப்பா யாரார் இதயத்தில் ஆண்டவர் என்னென்ன கசப்புகளோ என்னென்ன வேதனைகளோ ஆண்டவர் என்னென்ன பாரங்களோ அறிந்தவர் நீர் ஆண்டவர், எங்களை புரிந்தவர் நீர்ன்றப்பா. எங்கள் கணவரோ பிள்ளைங்களோ ஆண்டவரை பெற்றவங்களோ யாரும் அறிய முடியாத காரியங்கள் நீ அறிந்த தேவன் ராஜா. அப்போ எங்களுக்கு இருக்கிற எல்லா பாரங்களும் எடுத்து போட்டு ஆண்டவரே பாதத்தில் நான் ஓடி வந்திருக்கோம் ராஜா. ஆண்டவரே சமூகத்தில் ஒரு இலைப்பாதை தருவீங்கப்பா. ஆண்டவரே நீங்கள் சந்தோஷம் தருவீங்க அப்பா. நாங்கள் ஏற்ற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் ஆண்டவரே சொல்கிற ஒவ்வொரு சகோதரிமார்களும் யார் யார் என்னென்ன ஜெபத்தில் வைக்கிறாங்களோ அப்பா ஜெபத்துக்கு ஏற்ற பலனை தாங்க அப்பா. அவங்க எல்லா கஷ்டங்களும் எல்லாம் சந்தோஷமாக மாற கிருபை தாங்க ராஜா. பலப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமீன். சரி, எல்லாருக்கும் தரிசனம் உண்டா? உங்கள் வாழ்க்கையை குறித்து ஒரு தரிசனம் இருக்கிறவங்க இல்லையா சொல்லுங்கள். அப்போ எல்லாருக்கும் இருக்குதா இல்லையா? தரிசனம் இல்லாதவங்க எப்படி இருக்க முடியும்? எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு தரிசனம் இருக்கிற சொல்கிறவங்க இல்லையா சொல்லுங்கள். கரங்கள் நான் பார்க்கல, இப்படி தான் எல்லாம் குட்டி கை தான் வச்சுருக்காரு, ஆண்ட பெரிய கை கொடுக்கல போல். ஓகே சரி. அப்போது நம்மளுக்கு இருக்கிற தரிசனம் நிறைவேற நம்ம என்ன செய்ய வேண்டும்னா, முதலாவது எரேமியா 18:1-6 வரைக்கும் வாசிங்க. வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். ஆமென். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, மண்ணு கெட்டு போகல. வசனம் வாசிச்சிங்களா? மண்ணு கெட்டு போக சொல்லிச்சாங்களா? இல்லை. ஸோ மண்ணு கெட்டு போகல, மண்ணு நல்லா தான் இருக்குது. அது வளைக்கும் போது தான் அது ஸ்பாயில் ஆகுது. அப்போது நம்ம வாழ்க்கையில் பாருங்களேன், மறுபடியும் நம்மளை வளைக்கிறாரு. உங்களையும் என்னையும் எப்படி பண்ணுறாரு ஆண்டவர்? ஒரு குழைவன் கையில் இருக்கிற போல் அந்த கள்ளிமண்ணை போல் நம்ம இருக்கிறோம் இல்லையா? ஸோ அவர் வளைகிறாருன்னா நமக்கு நல்லா எப்படி இருக்கும்? அதை சாஃப்டாக ஆக்கணும்னா என்ன பண்ணுவார்? நல்லா மெதிக்கணுமா இல்லையா? அதை நல்லா மெதிச்சாதான் அது சாஃப்டான கிளேயாக ஆகும். அப்போ நம்மளுக்கு எத்தனை உபத்திரங்கள் வந்தாலும் அவர் நம்மளை வளைக்கிறார் தான் அர்த்தம் இல்லையா? நம்மளுக்கு இவ்வளோ ஸ்ட்ரகிளில் போகிற ஏசப்பா எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு மிதி வாங்குறேன், ஏன் இப்படி ஒரு திட்டு வாங்குறேன்னா, அதை உன்னை வளைக்கிறது தான், உன்னை ஒரு மகிமையாக கொண்டு போக தான் இவ்வளோ பாடுகள் இவ்வளோ கஷ்டங்கள். நீங்கள் பாதையில் போகிறீங்கன்னா அதை உங்களை ஒரு களிமண்ணாக நினச்சிங்க. நான் அவர் கையில் களிமண்ணாக இருக்கிறவங்களா இல்லையா சொல்லுங்கள். நான் அப்போது மிதிலாம் வாங்கினா ஓகே தானே? ஓகேவா இல்லையா? ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்பீங்க, ஏன் ஏசப்பா எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம், ஏன் எனக்கு மட்டும் போகிறீங்க? எல்லாத்துக்கும் காரணம் யார்? ஆண்டவர் தான் அப்படின்னு சொல்லி யார் மேலே பழி போட்டுறோம்? ஆண்டவர் மேலேயே பழி போட்டுரும். அப்படி பழி போடாதீங்க. அவருக்கு உங்கள் மேலே உரிமை இருக்கிறதா இல்லையா? இருக்குன்னா அப்போ மிதி வாங்குறது ஓகேவா இல்லையா? ஓகே. அப்போது கஷ்டப்பட்டால் ஆண்டவர் மேலே நம்ம குறை சொல்லக்கூடாது இல்லையா? இப்போ நீங்கள் தான் ஆண்ட சமூகத்தில் சொல்லிட்டீங்க, மிதி வாங்கினா பரவாயில்ல, கஷ்டப்பட்டா பரவாயில்ல. ஏன்னா நான் அவர் கையில் இருக்கிற களிமண்ணாக நம்ம இருக்கிறோம். அவர் எப்படின்னா நம்ம வளைப்பார் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட பாத்திரமாக நம்ம இருக்கணுமா இல்லையா? அப்போ யார் காரணம் சொல்ல போகிறீங்க? ஆண்ட காரணம் சொல்ல போகிறீங்களா? சொல்லக்கூடாது சரியா? எது செஞ்சாலும் ஆண்டவருக்கு கண்ணே இல்லைப்பா, எப்போ பார்த்தாலும் என்னையே தான் டார்ச்சர் பண்ணுறார் அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் அவர் கையில் இருக்கிற களிமண்ணாக இருக்கிறீங்களா இல்லையா? ஸோ எப்படின்னா உங்களை வளைச்சி கொண்டு போவார். ஏன் அப்படி பண்ணுறாருன்னா உங்களை ஒரு நல்ல ஒரு மோல்டு பண்ணுறதுக்காக தான் இல்லைங்களா? ஆமாவா இல்லையா? அவருக்கு அதிகாரம் இருக்குதா இல்லையா? நம்ம குறைவுல பாத்திரமா நிறைவுல பாத்திரமா? நம்ம குறைவுல பாத்திரம் தான். ஆனால் அதை நினைவாக அழகாக வளைச்சி கொண்டு வருவார். அதனால் எத்தனை விதமான பாத்திரங்கள் நம்ம இருக்கோம், எத்தனை விதமான கலைகள் நம்ம ஒரு களிமண்ணாக இருக்கோம். நல்ல களிமண்ணாக இருக்கிறோமா இல்லை கெட்ட களிமண்ணாக இருக்கிறோமா? வசந்தனை வாசிக்க பார்க்கலாம். நிறைய களிமண்ணை பற்றி நம்ம பேச போகிறோம். இதை நம்ம எப்படிப்பட்ட களிமண்ணாக நம்ம இருக்கணும் அப்படின்னு வாசிக்கலாம். அதே ஜெரேமியா வசனத்தில் 18:4-8 4 வாசிங்க. 4, 5, 6. குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நீங்க ஓகே போதும். இது நீங்கள் எப்படின்னா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. ஏசப்பா என்னை முழுமையாக உங்களை சரண்டர் பண்ணிடுறேன். என்னது முழுமையாக? அப்போ தான் ஆண்டு வலிக்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கொடுக்கூடாது. என்னை முழுமையாக முழு இதயத்தோடு என்னோட இதெல்லாம் நீங்கள் வலிச்சு கொடுங்க ஏசப்பா. சில பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு இதெல்லாம் ஆசை இருக்குது எழுதிடுவாங்க. எழுதிட்டு இதை சைன் பண்ணி கொடுங்க, எனக்கு இதெல்லாம் ஆசை இருக்குதுன்னு சொல்லுவோம்.
நீங்கள் பிளெயின் பேப்பர் ஆண்டரை கொடுத்துருங்க, நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஏசப்பா எனக்கு என்ன கரெக்டோ அது உமக்கு தெரியும் இல்லையா, என்னோட அறிஞ்சவர் நீர், இல்லை என்னை உருவாக்குனவர் நீர், நான் எப்படி வளையணும் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியும்? நன்றாக ஆண்டருக்கு தெரியும். ஸோ நீங்கள் எழுதி கொடுக்க போகிறீங்களா இல்லை பிளெயின் பேப்பர் ஆண்டரை கொடுக்க போகிறீங்களா? பிளெயின் பேப்பர். சரி, தெளிவாக இருக்கீங்க அப்போனா. சரி, அப்போ பிளெயின் பேப்பரை ஆண்டரை கொடுக்க போகிறோம். சரி, அப்போது நம்ம வந்து என்ன பண்ணோம், ஃபுல்லாக ஆண்டர்கிட்ட நம்ம சரண்டர் பண்ணிடணும். ஸோ ஆதியாகமம் 12 1-4 வரைக்கும் வாசிங்க. ஜெனிசஸ் சாப்டரில் 12வது அதிகாரத்தில் 1-4 வரைக்கும் எப்படிலாம் கொடுத்துருக்குறாங்க பாருங்க. அவங்க முழுமையாக வேதத்தில் ஆபிரகாம் பற்றி பார்க்கலாம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியிலுள்ள வம்சங்கள்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடே கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாயிருந்தான். ஆமென். இவன் கேட்டிருக்கலாம்ல, ஏசப்பா என்னை இந்த ஊரில் இந்த மக்களோடு என்னை ஆசீர்வதிக்க, எதுக்கு இந்த தேசத்தை விட்டு என்ன போக சொல்கிறீங்கன்னு ஒரு கொஷின்ஸ் கேட்டார் அவர். யாருக்கிட்டனா கேட்டப்போ நம்ம படிக்கவே முடியாது. அவர் என்ன சொன்னாரோ அதை கீழ்ப்படிஞ்சார் இல்லையா, அதுக்கு சரண்டர் ஆட. நம்மளாம் தான் நம்ம இங்கே தானே இருக்கோம், இங்கே தான் என் சொந்த பந்தம்லாம் இருக்குது, என் உறவினர்லாம் இங்கே தான் இருக்காங்க, நாங்கள் தான் இங்கே என் பசங்க இங்கே படிக்கிறாங்க அங்கே படிக்கிறாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுவோம், ஆண்டர்கிட்ட நம்ம கொஷின்ஸ் கேட்போம். ஏன் சப்பா அங்கே போக சொல்கிறீங்க அப்படின்னு கொஷின் எத்தனை பேர் நம்ம கேட்டுருக்கோம் ஆண்டர்கிட்ட. ஏன் இப்படி பண்ணுறீங்க சப்பா எங்கள் வாழ்க்கையில் இப்படிலாம் நம்ம எல்லாத்துக்கும் கொஷின் கேட்பாங்க. ஒரு வார்த்தை கூட ஆபிரகாம் ஒரு கொஷின்ஸ் கூட கேட்கல, சொன்ன மாத்திரத்திலே அவன் கீழ்ப்படிஞ்சான் இல்லையா. அதே போல் இன்னொருத்தவங்களை பார்க்கலாம். லூக்கா அதிகாரத்தில் 1:38 வாசிங்க. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றால். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். ஆமேன். அப்போது ஒரு கன்னிஸ்திரியாக இருக்கும்போது, ஒரு வாலிப பிள்ளையாக இருக்கும்போது, ஒரு கர்ப்பாரினா ஒன்றுமே சொல்ல, உலகம் ஒத்துக்காது, இதெல்லாம் உலகமே ஒத்துக்காது. ஆனால் இவ வந்து என்ன பண்ண, தன்னை அர்ப்பணிச்சிட்டா இல்லையா. ஆண்டர் என்ன செய்யணும் பரவாயில்ல, தன்னை அர்ப்பணித்தா. இப்போ கல்யாணம் ஆக போகுது, கணவர்கிட்ட என்ன பேச போகிறோம் என்ன சொல்ல போகிறோம் அதெல்லாம் அவன் பயப்படவே இல்லை இல்லையா. அப்போ நம்ம முழுமையாக ஆண்டர்கிட்ட அர்ப்பணிச்சிட்டோன்னா கர்த்தர் நம்ம வாழ்க்கையை பார்த்துப்பார் இல்லைங்களா. நம்ம அவருக்கு நம்ம கொஷின்ஸ் கேட்டு நம்ம அவர்கிட்ட நம்மளுக்கு அவருக்கு முன்னாடி நம்மளே சொல்கிறோம், இப்படிலாம் செய்ய ஏசப்பா, எனக்கு இப்படிலாம் கொடுத்துருங்க ஏசப்பா. நீங்கள் சொல்லாதீங்க, நீங்கள் விருப்பப்படி என் வாழ்க்கையில செய்யட்டும் அப்படின்னு சொல்லுங்கள். உங்கள் விருப்பப்படி என் பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதம் வரட்டும், உங்கள் விருப்பப்படி என் கணவருக்கு ஆசீர்வாதம், உங்கள் விருப்பப்படி என் குடும்பத்தோட ஆசீர்வாதம், உங்கள் விருப்பம் சொல்லுங்கள். ஆண்டு அதை நிறைவேற்றுவார். உங்கள் விருப்பத்தை காட்டிலும் அவர் விருப்பம் மேன்மையாக இருக்கும். உண்மையாக இல்லையா இல்லையா. பெஸ்ட்டாக இருக்கணும்னா அவரோட விருப்பத்தின்படி அர்ப்பணிங்க உங்களை இல்லையா. இப்போ எங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் எங்களுக்கு கல்யாணம் புதுசில் 7 மாதம் தான் இருக்கும். அப்போ ஆண்டர் வந்து பாஸ்டரோட பேசினார். என்ன இந்த வசனம் தான், இங்கே விட்டு நீ வெளியே போ. நாங்கள் எல்லாம் கூட்டு குடும்பமாக இருந்தோம், நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலி. எங்கள் மாமியார் வீட்டில் 3 ஆம்பளை பிள்ளைங்க, நாங்கள் எல்லாம் எங்கள் மூத்தவங்க கல்யாணம் ஆகிடுச்சு, அவங்களும் எங்கள் கூட தான் இருக்காங்க. எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு கூட எங்கள் மச்சனும் கல்யாணம் ஆகலை. எல்லாம் ஒன்றா இருக்க ஜாயின்ட் ஃபேமிலி. எங்கள் மாமியார் நல்லா பார்த்துப்பாங்க, அவங்களுக்கு குறைலாம் கிடையாது, குறைலாம் சொல்லுவாங்க. அதுக்காக நாங்கள் வெளியே வந்தெல்லாம் கிடையாது. ஆண்டவர் வந்து வசனம் பேசினார். ஆண்டவர் பேசும்போது நான் சொன்னேன், நான் இதுக்கு வந்து எப்படிப்பா நம்ம கூட்டு குடும்பமாக இருக்கணும் தான் நான் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணுது. தனியாக வைக்கணும்னா அப்போவே தனியாக வச்சுருங்க, நான் வரணும்னு சொல்லியிருப்பேன். நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை. எனக்கு வந்து ஜாயின்ட் ஃபேமிலினா எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டேன். நாங்களும் அப்படி தான் ஜாயின்ட் ஃபேமிலியாக வாழ்ந்தவங்க. ஸோ ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்தது. பார்த்தா இவர் இப்போ ஆண்டர் பேசுகிறாரு. நம்ம இந்த 7 மந்த்ஸ் தான் கல்யாணம் ஆகி, குழந்தை கூட பிறக்கல. அப்போவே ஆண்டர் பாஸ்டரோட பேசுறதுனால இவர் ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் நாங்கள் வெளியே வந்தோம். ஸோ அது வெளியே வந்த மாத்திரத்தை ஆண்டு இவரோட நிறைய இடைப்பட்டார், நிறைய தரிசனம் பேசினார். ஏதோ நாங்கள் அது கீழ்ப்படிஞ்சோம். ஆனால் உலகம் ஒத்துக்காது. ஜாயின்ட் ஃபேமிலியிலேருந்து வெளியே போனால் எல்லாரும் கஷ்டம்தான், ஆனால் உலகம் ஒத்துக்காது. ஆனால் நாங்கள் வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு தான் நடந்தோம். அது யாருக்கும் இது வரைக்கும் எங்கள் மாமியார் கூட தெரியாது. ஆனால் நாங்கள் சொல்கிறேன், ஏன்னா இந்த வசனத்தை கோட் பண்ணதெல்லாம் நாங்கள் பேசுகிறோம். அவங்க நல்லா தான் பார்த்துக்கினாங்க எங்களை, ஒரு குறை கிடையாது. மாமனாரும் சரி, மாமனாரும் நாங்களும் வந்து எப்படின்னா ஒரு தகப்பன் பிள்ளை போல் தான் நாங்கள் இருப்போம். அப்படி இருந்து இப்படி இருக்கும்போது இந்த சூழ்நிலாம் வெளியே வர சூழ்நிலை இருந்துச்சுன்னா வசனம் ஆண்டர் பாஸ்வேர்டு இடப்பட்டதுனால மாத்திரம் தான் நாங்கள் வெளியே வந்தோம். ஸோ அதான் நான் வசனத்துக்கு நான் கீழ்ப்படிஞ்சோம். ஏன் நாங்கள் கொஷின்ஸ் கேட்கல, நாங்கள் உடனே கீழ்ப்படிஞ்சு வெளியே வந்து தனியாக இருந்தோம் இல்லையா. ஸோ அதனால் அது போகிற தான் ஆண்டரோட இடப்பட்டார், நிறைய எங்களுக்கு தரிசனம் எல்லாமே கிடைச்சிது இல்லையா. ஸோ அதனால் ஆண்டர் வசனத்துக்கு கீழ்ப்படிங்க சொல்கிறேன். நீங்கள் உங்கள் சௌரியத்துக்காக நம்ம இடம் கொடுக்காம யாருக்காக இடம் கொடுக்கலாம், கர்த்தர் பார்த்து இடம் கொடுக்கலாம். முதலாவது நம்ம என்ன பார்க்குறோம், மேன்மையான களிமண்ணாக நம்ம இருக்கணும். எப்படி இருக்கணும், மேன்மை எப்படி இருந்தாலும் வளைஞ்சிக்கணும். அதான் நம்ம மேன்மையான களிமண். நீங்கள் எந்த களிமண்ணாக இருக்கீங்க பாருங்கள், கடினமான களிமண். நம்ம கடினமான களிமண்ணா ஏசாயா 45:9 வாசிங்க. ஓடுகளுக்கு ஒத்த ஓடாயிருந்தும் தன்னை உருவாக்கினவரோட வழக்காடுகிறவனுக்கு ஐயோ.
களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்லத்தகுமோ? உன் கிரியையானது அவருக்கு கைகள் இல்லை என்று சொல்லலாமோ? ஆமென். ஆண்டவர் பிள்ளைங்கள் கடினமாக இருதயமாக இருக்கணுமா, மென்மையாக இருக்கணுமா? மேன்மையாக இருக்கணும். அப்போ நம்ம இருக்கிறோமா பார்க்கலாம். சில பேர் நம்ம அழுதா கூட என்ன சொல்லுவாங்க, இது வந்து இந்த முதல்ல கண்ணீர், க்ராக்கடைல் க்ரைங்க, சும்மா அப்படி சொல்லுவாங்க. ஒரு மனசாட்சியே இருக்காது. அழுதா கூட அவங்களுக்கு ஒரு ஈரமே இருக்காது. பார்த்துருக்கீங்களா? என்ன தான் கண்ணீர் விட்டு நம்ம சொன்னால் கூட அவங்களுக்கு அது கேட்குற இது கூட இருக்காது. ஒரு மனசாட்சி இல்லாதவங்களாக இருப்பாங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அதுதான் கடினமான களிமண்ணாக நம்ம இருக்கக்கூடாது, இல்லைங்களா? வசனம் வாசிக்கலாம். யாத்திராகம் 7:13 வாசிங்க. யாருக்கெல்லாம் வேதத்தை அந்த கடினமான இதயம் இருந்துச்சு பார்க்கலாமா? பாருங்க. கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது, அவர்களுக்கு செவி கொடாமற் போனான். ஆமென். பார்வோன் இருதயம் போல நம்ம இருக்கக்கூடாது. என்னதான் கஷ்டம், 10 வாதை வந்தாலும் எது கர்த்தர் தான் செய்கிறாரு, இந்த செய்யலாம் கூட அவனுக்கு மனசுனா இறங்கவே இல்லை. ஒரு கடினமான இருதயம் சில குடும்பத்தில் பார்க்கலாம். ஆம்பளைங்களா சரி, யாராக இருந்தாலும் சரி, நம்ம என்னதான் சொன்னாலும் அவங்க இருதயம் என்ன பண்ணாது, சட்டே பண்ணாது. ஒரு ஒரு நான் செய்கிறது தான் கரெக்டு, நீங்கள் சொல்கிறது ராங், அவங்க செய்கிறது தப்பாக இருந்தாலும் அவங்க தான் கரெக்டு. இல்லை அந்தமாரி கேரக்டர்லாம் நிறைய நானே பார்த்துருக்குறேன். அப்போது அவங்க செய்து அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க கேரக்டர் சுகாபம் எப்படி இருக்குன்னா, நான் இன்னைக்கு எல்லாருமே தப்பு, நான் மட்டும் தான் கரெக்டு சொல்கிறவங்க இருக்காங்க. பார்த்துருக்கீங்களா இல்லையா? எல்லாம் சிரிக்கதை பார்த்தா எல்லா குடும்பத்தை ஒன்று இருக்குது போல். ஸோ அப்போ இருக்குது. அப்போ நம்ம தான் கரெக்டுடா, நம்ம தான் பெஸ்ட்டு, நம்ம சொல்கிறதா இவங்க செய்யணும், நான் சொல்கிறத நீ செய், நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேன், அப்படி தான் இருப்பாங்க, இல்லையா? அதேமாரி கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்போயுமே கோபமாகவே இருப்பாங்க. அவங்க பார்த்தாலே ஒரு ஆங்கிரி பேர்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, விளையாடத்தில் அந்த ஆங்கிரி பேர்டு ஃபேஸே இருக்கும் அவங்களுக்கு. ஸோ எப்போவுமே கோபமாகவே இருப்பாங்க. அப்படி இருக்கிற கேரக்டர் ஆண்டை விரும்புதே கிடையாது. ஆண்டரை அழிச்சு போட்டுருவார். எப்படி பாருன்னு ஒன்றுலாம் ஒரு சந்தோஷப்பட மாட்டாங்க. அப்போ நம்ம சிரிச்சா அவங்களுக்கு பிடிக்காது. அவங்களுக்கும் இதுனா சிரிச்சிட்டே இருக்குது, இதுக்கு எதனா பண்ணணுமே, டார்ச்சர் பண்ணணுமே அப்படின்னு பண்ணி டார்ச்சர் பண்ணுறவங்களே இருக்கிறாங்க. கணவர்மாருங்களே இருக்கிறாங்க சில பேர், இல்லையா? நம்ம சிரிச்சா பிடிக்காது, நம்ம ஒரு சந்தோஷமாக ஒன்று இருந்தால் பிடிக்காது. ஏதாச்சும் சொல்லி 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 ஒரு சண்டை இல்லைன்னா கூட ஏதாச்சும் ஒன்று இழுத்துட்டு வந்து சண்டை கொண்டு வரோம். பார்த்துருக்கீங்களா? குடும்பத்தில் எதோ நமக்கு நல்லா நிம்மதியாக இருப்போம், ஆனால் ஏதோ ஒன்று இழுத்துட்டு வரோம். எல்லா குடும்பத்திலும் இருக்கும். கணவர் இருக்கலாம், நாத்தனார் இருக்கலாம், மாமியார் இருக்கலாம், யாரை வேணால் இருக்கலாம், இல்லையா? ஸோ அந்தமாதிரி கேரக்டர் இருக்கிற போது ஆண்டர் அந்த கேரக்டர் விரும்புகிறதே கிடையாது, இல்லையா? ஆண்டை அதுபோட களிமண் ஆண்டை விரும்புகிறாரா? விரும்ப மாட்டார். ஆண்டவர் அழிச்சே போட்டுருவார், இல்லையா? அதேமாரி கேரக்டர் களிமண்ணா நம்ம இருக்கக்கூடாது, சரியா? அப்போது 3வது என்ன களிமண்ணா? உடைக்கப்பட்ட களிமண்ணா நம்ம இருக்கணும். எப்படி இருக்கணும்? உடைக்கப்பட்ட களிமண்ணாக இருக்கும். அப்போது ஜெரமியா 18:4 வாசிங்க, 4 மட்டும். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். ஆமீன். இப்போ நம்ம ஒரு கேரக்டர் இருக்குன்னா, நம்ம கேரக்டர் இப்படி இருக்கும், நம்ம தப்பு பண்ணிட்டோம், அப்போ போய் நம்ம ஃபர்கிவ் பண்ணணும். ஆண்டவர் சமூகத்தில் போய்ட்டு நான் மன்னி ஏசப்பா, நான் இப்படி செஞ்சுட்டேன், அந்த இருதயம் உடைக்கப்படணும். அந்த உடைக்கப்படாமல் ஸ்டப்பன் ஆட்டாக இருந்தீங்கன்னா ஆண்டை விரும்புதில்லை. நம்ம தப்பு செய்யாமல் ஒரு நாளும் வந்ததில்லை. ஏதாவது நம்ம செஞ்சிடும் வச்சுங்க, செஞ்சுட்டு நான் இதெல்லாம் பெரிய மேட்டரா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகக்கூடாது. என்ன பண்ணணும்? ஆண்டவர் சமூகத்தில் போய் மன்னிப்பு கேட்கணும். என்றால் தெரியாமல் நான் பேசிட்டேன், தெரியாமல் நான் சொல்லிட்டேன், தெரியாமல் இதயத்துக்குள்ளே நான் ஒரு பாரத்தை கொண்டு வந்துட்டேன், தெரியாமல் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மன கசந்து போய் ஆண்டவர் சமூகத்தில் இப்போ உட்காந்து நீங்கள் உடைக்கப்பட்ட பாத்திரமாக உட்காந்தீங்கன்னா அந்த பாத்திரம் ஆண்டை விரும்புகிறார். ஏன்னா நம்ம உடைக்கப்பட்ட பாத்திரமாக இருக்கிறோம். அதே போல் வசனம் வாசிக்கலாம். லூக்கா பேதுரு என்ன சொல்கிறா பார்க்கலாம். லூக்கா அதிகாரத்தில் 22 61 62 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வார்த்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுந்தான். எப்படி வெளியே போய் என்ன பண்ணாரா? மன கசந்து அழுதா. நம்ம மன கசந்து அழுதுருக்கிறோமா? ஏதாவது தப்பு செஞ்சு ஆண்ட சமூகத்தில் யோசிச்சு பாருங்க, நான் இது செஞ்சுருக்கேன், சரி எப்படி தானே இவங்க பண்ணதால் தானே அப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போக. நான் உங்களுக்கு தப்பு நம்ம இதயத்தில் வந்துருச்சுன்னா, இது கொஞ்சம் நான் தப்பு தான் பண்ணியிருக்கேன் போல அப்படி வந்தாலும் என்ன பண்ணோம்? மன கசந்து ஆண்ட சமூகத்தை அழுது ஒப்பர ஆயிடுங்க, இல்லையா? அந்த மாதிரி கண்ணில் மேனு தான் ஆண்டை விரும்புகிறார். இல்லைன்னா நீங்கள் அப்படிப்பட்ட பாத்திரமாக இருப்பீங்களா? அப்படிப்பட்ட மண்ணாக இருப்பீங்களா? இல்லை இவங்கன்னா சொல்கிறது இந்த சிஸ்டர்ஸ் பண்ணது தெரியாது அவங்களுக்குலாம், அவங்க எப்படிலாம் பண்ணிக்கிட்டோம். நீங்கள் ஆண்ட சமூகத்தில் மன கசந்து மன்னிப்பு கேளுங்க. கேட்பீங்களா? இல்லையா? இல்லை கேட்கணும். இல்லை நான் கேட்பீங்கன்னா டீச்சருமே கேட்குறேன். சரி, எல்லோரும் நம்ம மன கசந்து அழுவுங்க, சரிங்களா? அழுதான் ஆண்டர் அதுக்கேற்ற பலன் நம்மளுக்கு கொடுப்பாரு. மன்னிப்பு கேளுங்க, ஆண்டர்கிட்ட முன்னாடி போய் நில்லி கேளுங்க, இல்லையா? அது பேதர் மன்னிப்பு கேட்டா பாருங்களா. இப்போ நம்ம சில பேர் சொல்லுவாங்க இவங்கன்னா சொல்கிறது அவங்கன்னா சொல்கிறது, அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் எப்படி இருக்கணும்? ஆண்ட சமூகத்தில் போய்ட்டு மன கசந்து அழுது மன்னிப்பு கேளுங்க. அதே இப்போ தாவீது பாருங்க, தவறு சேர்ந்து என்ன பண்ணா, அவனு ஏசப்பா உங்கள் சமூகத்தை நான் தள்ளாதீங்க அப்படின்னு சொல்லிட்டுனா மன கசந்து அழுதான்னு இருக்காதுல்ல, இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட தாவீது ஆண்டருக்கு நேசிக்கிற ஒரு ஆளாக இருந்தால் கூட ஆண்டர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறான். ஸோ அப்போ நம்மளும் நீங்களும் ஏதாவது தப்பு, நம்ம அப்படியே பர்ஃபெக்ட் உமன் கிடையாது. யார் எல்லாம் பர்ஃபெக்ட் உமனா?
யாருமே இல்லை. ஸோ அப்போது நம்ம அந்த டைமில் என்ன பண்ணோம், ஆண்டர்கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க, ஏசப்பா இந்தமாரி நான் செஞ்சுட்டேன். இதே பாருங்கள், வேதத்தை தாவீது மன்னிப்பு கேட்டான், அவன் பையன் மன்னிப்பு கேட்டார். ஆண்டர் 2 முறை எச்சரிக்கிறாரு, நீ தப்பு செய்கிறேன். ஆனால் அவன் மன்னிப்பு கேட்கவே இல்லை. அது வசனம் வாசிக்கலாம், 1 ராஜாக்களில் 11:9 வாசிங்க. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி போதும், கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பிட்டான். ஒன்றுமே அவன் கேட்கவே இல்லை. ஸோ அப்படிப்பட்ட இருதயம் கரெக்ட். 2 டைப்பான இருதயம் நான் சொல்கிறேன். ஒன்று கேட்குற இருதயம் இருக்குது, இன்னொன்று என்னது, கேட்காத கண்டுக்காத இருதயமும் இருக்குது. அதுக்கேற்ற பலன் ஆண்டவர் கொடுத்துருவார் இல்லையா. இப்போ ஜோசப் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு எவ்வளோ அண்ணமார்களை என்ன பண்ணார். இன்னொரு உதாரணம் நான் சொல்கிறேன், ரொம்ப டார்ச்சர். அப்போது அவங்க திருப்பி அண்ணமாரெலாம் இவனை பார்க்க வரும்போது என்ன பண்ணுறாரு, வரும்போது இவங்களுக்கு காசை கொடுத்து அனுப்புகிறாரு. சொல்கிறாரு, ஒருத்தனுக்கு நான் வச்சுப்பேன், நீங்கள் போயிட்டு இன்னொரு பையனை போய் கொண்டு வாங்க, பெஞ்சமினை போய் கொண்டு வாங்க சொல்லி பெஞ்சமினை கொண்டு வாங்க. சரி, பெஞ்சமினை கொண்டு வராங்க. அப்போ வழியில் பார்க்குறான், காசெல்லாம் அப்படியே இருக்குது, கொடுத்த காசு ரிட்டர்னே அவன் கொடுத்துட்றான். திரும்ப வழியில் அவன் போகும்போது திரும்ப பெஞ்சமினை கொண்டு வரும்போது இவன் என்ன பண்ணுறான், ஆகாரம்லாம் கொடுத்து பையில் என்ன பண்ணுறான், ஒரு பாத்திரத்தை போட்டு அமுச்சு விட்டு திரும்ப காவலில் அவங்க அமுச்சு விட்ட பிறகு அவங்க ஒரு திருடப்பட்ட கொடுக்குற போல வச்சுக்கலேன். அப்போது காவலில் அனுப்பின பையை செக் பண்ணோம். இல்லை, நாங்கள் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. இல்லை, நாங்கள் செக் பண்ணோம்னா பாத்திரம் இருக்குது. அப்போ பெஞ்சமினை போய் என்ன பண்ணுறாங்க, அப்போ இவனுக்கு அவங்க அப்பா பெஞ்சமினை கூட்டு போல அவங்க அப்பா இறந்துருவார். ஸோ அந்தமாரி சூழலில் இருக்கும்போது அப்போ என்ன பண்ணான், இவன் மன கசந்து அழுதான். யார் அழுதுது, யோசிப்பு அழுது. அப்போ அப்படிப்பட்ட இருதயமாக நம்ம மன கசந்து அழுகிறோமா இருக்கிறோமான்னு யோசிச்சு பாருங்கள். ஆண்டவர் சமூகத்தில் இவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும், அவனை இவ்வளோ வித்து போட்டாலும் அவன் என்ன பண்ண மன்னிச்சு மன கசந்து ஆண்டவர் சமூகத்தில் அழுதான், கத்தி அழுதான்னு இருக்குது. ஸோ நம்ம அப்படிப்பட்ட இருதயம் நம்ம இருக்கணும். நம்ம கெடுவிடும் ஒடிக்கப்பட்ட இருதயமாக இருக்கலாம், ஒடிக்கப்பட்ட களிமண்ணாக நம்ம இருக்கணும். இருப்பீங்களா? இல்லை அவங்க பண்ணிட்டாங்க சார் அடிக்காம மனசு உடையாமல் அப்படியே இருமாப்பாக இருப்பீங்களா? ஸ்டபனாட்டாக இருக்கக்கூடாது. எப்படி நம்ம இலங்கன மனசாக இருக்கணும் இல்லையா. உடைக்கப்பட்ட களிமண்ணா நான் இருப்பேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உடைக்கப்பட்ட களிமண்ணா நான் இருப்பேன். எப்படிப்பட்ட களிமண்ணாக இருப்பேன், உடைக்கப்பட்ட களிமண்ணாக நான் இருப்பேன். ஸோ 4வது சுத்திகரிக்கப்பட்ட களிமண். அப்போது சுத்திகரிக்கப்பட்ட களிமண்ணா வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 48:10 வாசிங்க. இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல் அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். ஆமேன். அப்போது சுத்தப்பட்ட களிமண் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு களிமண் எடுத்தோடனே பானை செஞ்சிடுறாங்களா, மிதிச்சிடுறாங்களா, அது என்ன பண்ணாங்க, அதுக்குள்ளே ஒரு கல், அதில் இருக்க ஸ்டீலு, பேப்பரு, டஸ்ட்டு எல்லாம் என்ன பண்ணுறாங்க, செப்பரேட் பண்ணுறாங்க. ஸோ சுத்தப்படுத்துகிறாங்க. அப்போது நம்ம சுத்தப்படுத்தணுன்னா ஆண்டவர் கையில் கொடுங்க இல்லையா. எனக்குள்ளே இருக்குது செப்பா, கல் இருக்குது, ஸ்டீல் இருக்குது, டஸ்ட் இருக்குது, பேப்பர் இருக்குது, எல்லாம் இருக்குது நமக்குள்ளே. எல்லாருக்கிட்டே இருக்குதா இல்லையா? அப்போது ஆண்டவர் சுத்தப்படுத்தணுமா இல்லையா, அவர் கையில் கொடுங்க இல்லையா. அப்போ எடுத்த உடனே ஒரு போட்டர் அந்த செய்கிற எடுத்து கையில் போட்டு நல்லா செஞ்சிடறானா, அதை ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுப்பான். நீங்கள் அப்படியே போய்ட்டு தொட்டு பாருங்களேன், கையில் அடிபட்டுரும். ஸோ நம்ம அப்படிப்பட்ட பாத்திரம் நம்ம இருந்தோம். இப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு எப்படி மாறிடணும்னா, நம்ம இந்தமாரி இருக்கிற டஸ்ட்டை நம்ம உள்ளேருந்து எடுத்துடணும் இல்லையா. இருக்கிற ஸ்டீலு, குப்பை எல்லாமே நம்ம என்ன பண்ணோம், எடுத்துடணும். ஸோ அப்போ தான் நம்ம ஒரு பெஸ்ட்டான பாத்திரமாக இருக்கும். எதுக்கு ஆண்டவர் அந்த பெஸ்ட்டான பாத்திரம் சூஸ் பண்ணுறான்னா, அவர் உங்களை மகிமைப்படுத்துறதுக்காக தான், உங்களை உயர்த்தி அழகுப்படுறதுக்காக தான் அவர் அந்தமாரி பாத்திரத்தை என்ன பண்ணுறாரு, அதுமாரி களிமண்ணை நம்ம உருவாக்குறாரு. நமக்கு இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீங்கிட்டு, ஏன்னா நீ ஒரு மகிமையாக இருக்கணும், நீ ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும், உங்ககிட்ட இதெல்லாம் இருந்தால் நீ மகிமையாக இருக்க மாட்டேன், ஆசீர்வாதமாக இருக்க மாட்டேன். இதெல்லாம் உன்னிட்டதை நீங்கிடுச்சுன்னா நீ எப்படி இருப்ப, ஒரு பெஸ்ட்டான களிமண்ணாக இருப்பேன். நான் பெஸ்ட்டான களிமண்ணாக இருக்கணுமா, இல்லை எனக்கு கூட கல், செங்கல், மண், குப்பை எல்லாம் இருக்கணுமா? பெஸ்ட்டான களிமண்ணாக இருக்கணும்னு சொல்லுங்கள். அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமேன். அப்போ நம்ம வாழ்க்கை இருக்கிற எல்லா டஸ்ட் என்ன பண்ணோம், எடுத்து போடணும். இப்போ உலகத்துக்கும் நம்மளுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. உலகத்தார்கிட்ட எல்லாமே இருக்கும். என்ன இருக்கும், கல், குப்பை, ஸ்டீல் எல்லாம் இருக்கும். நம்மக்கிட்ட அதெல்லாம் இருக்காது இல்லையா. அதனால தான் நம்மளை அவர் சூஸ் பண்ணுறாரு. புரியுதா உங்களுக்கு வசனம்? இப்போ எதுக்கு அந்த களிமண்ணை வச்சு நாங்கள் ஒப்பிடுறேன்னா, நான் அவங்கக்கிட்ட இருக்கிறதும் நம்மக்கிட்ட இருக்கிறதும் என்ன பண்ண ஒரு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். உலக மனிதருக்கும் நம்மளுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கணும் இல்லையா. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பெண்ணாக இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் யார் ரட்சிக்கப்பட்ட அவங்களுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியணும். அவங்க குப்பை ஸ்டீல்லாம் உள்ளே இருக்கும், ஆனால் உங்கள்கிட்ட இல்லை. நீ எந்தமாரி களிமண்ணா அவங்க குடும்பத்தில் நீங்கள் இருக்கீங்க பாருங்கள், செக் பண்ணுங்கள். இல்லை சிஸ்டர் எனக்கு கொஞ்சம் இருக்குன்னா அப்போ ஏதோ செக் பண்ண, ஏதோ சம்திங் ராங் உங்ககிட்ட இல்லையா. மற்றவங்க சொல்லக்கூடாது, இது ரட்சிக்கப்பட்டு எப்படி பேசுது பாரு, எப்படி வாயா எடுத்து பாரு அப்படி சொன்னாங்கன்னா சம்திங் ராங் யார்கிட்ட இருக்குது, நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நீ ரட்சிக்கப்பட்டும் ஆண்டர் பிள்ளையாக இருந்தோம், சர்ச்சைக்கு வந்தோம், உங்கள் கூட எல்லாம் இருந்துச்சுன்னா ஏதோ நீ ஒரு ஆராய்ந்து பார்க்கணும், உங்களுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா. இப்போ ஜோசப் வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா அவன் ஆண்டரை வேர் பிரித்துட்டார். ஆனால் அவங்க அப்பா அண்ணன் தம்பி கூட தான் இருந்தான்.
அவனை வந்துட்டு என்ன பண்ணார், அவர் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டார், வேறு பக்கமாக எடுத்துகிட்டு வந்துட்டார். எதனால? ஆண்டோட மகிமே, ஆண்டோட சிங்காசனம் வச்சு அவனை அழகு பார்க்கணும். அங்கேயே இருந்தால் ஆண்டை செஞ்சுருக்க மாட்டான், நிறைவேற்ற மாட்டான். அவனுக்கு அப்படியே அந்த அந்த புத்தியே தான் இருந்திருக்கும். என்ன புத்தி இருந்திருக்கும்? போட்டு கொடுக்குற புத்தி தான் இருந்திருக்கும் அவனுக்கு. ஏன்னா அவங்க அண்ணன் தம்பியை அவனை போட்டு கொடுத்துட்டே இருப்பான், அந்த கேரக்டர் அவன்கிட்ட இருக்கும். ஸோ அதனால தான் அந்த கேரக்டராக வரக்கூடாது சொல்லிட்டு தான் என்ன பண்ணார், அவனை என்ன பண்ணிட்டாரு, வேறு பிடித்து கொண்டு வந்துட்டார், தனியாக பிரித்து வேணா. ஒரு சமூகத்தில் வந்து நீங்கள் வந்து வேறு இடத்துல மாறலாம், அது ஏதோ டிஃப்ரென்ஸ்க்காகனா இல்லை, உன்னை வந்து அழகு பார்க்குறது உன்னை சமூகத்தில் ஒரு மேன்மையாக கொண்டு போத்தாதான் ஒரு இடத்துல உங்களை பிரிப்பார் இல்லையா. அவரோட திட்டம் நிறைவேற்றணும்னா இந்த சுத்திகரிப்பு நமக்கு வேணும். வேணுமா வேணாமா? என்னை சுத்திகரிக்கணும் வேணும்னா சொல்லுங்கள், இல்லையா சொல்லுங்கள். ஸோ என்னை சுத்திகரிக்கணும் இல்லையா. அப்போ அவரோட நோக்கம் நிறைவேறணும்னா உங்களை செப்பரேட் பண்ணுவாரா இல்லையா? கண்டிப்பாக பண்ணுவார். அப்போது எப்படிப்பட்ட ஒரு சுத்திகரிப்பு இருக்கணும்னா, நம்ம ஃபஸ்ட்டு அந்த பாத்திரம் செஞ்சுட்டு வளைஞ்ச பிறகு என்ன பண்ணுவாங்க, அப்படியே வச்சுருவாங்களா? என்ன பண்ணுவாங்க? சுடுவாங்க, நெருப்பில் காட்டுவாங்க. அப்போ நெருப்பில் காட்டுவாங்கன்னா என்னது அதை மேட்ச் பண்ணுதுன்னா, நம்ம ஒரு களிமண்ணாக இருக்கும். ஸோ களிமண்ணாக இருக்கிற நாம் எப்படி அதை சுடணும்னா அந்நிய அபிஷேகத்தால் சுடுவார் நம்மளை இல்லையா. ஸோ நம்மளுக்கு ஒரு அபிஷேகம் இருந்தால் தான், அந்த ஆவி அபிஷேகம் நமக்குள்ளே பரிசுத்த ஆவியான உள்ளே இருந்தால் தான் அது முழுமையான பாத்திரம் அடையாளம் அது இல்லையா. நான் வந்து ரட்சிக்கப்பட்ட உடனே எனக்கு அபிஷேகம் கிடைக்காது, அது ப்ராசஸ் இருக்குது, வெயிட் பண்ணு இல்லையா. உடனே எனக்கு களிமண் ஆகிட்டு உடனே நான் பாத்திரமாக ஆக முடியாது. அதுக்கு நல்லா பிசைஞ்சு இடி உழுந்து அடி உழுந்து எல்லாம் கொடுத்து 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 தான் அந்த நிரந்தரமான சுட்டு அந்த பாத்திரத்தை பொண்ணாக விளம்புவார் இல்லையா. ஸோ எனக்குள்ளே அந்நிய அபிஷேகம் வந்தால் தான் நான் முழுமையான பரிசுத்தமாக அவருக்குள்ளே பிள்ளையாக ஆக முடியும். ஸோ நான் அரைவேக்காடாக வந்துட்டேன் சிஸ்டர், அரைவேக்காடாக இருக்கிற கேஸும் நிறைய இருக்குது. அப்படி இல்லாமல் முழுமையாக வேகணும். புரியுதா நான் சொல்கிறது? ஸோ நம்ம வந்து அரைவேக்காடாக இருக்கக்கூடாது. பாதி பாத்திரம் வேந்துடும், பாதி பார்க்க வேகாது. அது என்ன உடனே உடஞ்சிடும். அது ஒன்றுத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது. ரொம்ப அக்கினியால் நம்மளை சுட்டரிக்கணும்னா அந்நிய அபிஷேகம் நமக்குள்ளே வரணும். அபிஷேகம் ஆவி நமக்குள்ளே வந்தால் தான் அந்த சுட்டெரிப்பு நம்ம பார்த்தா தான் ஃபுல்லாக அந்த ஃபுல் பாத்திரமாக வெளியே வரணும்னா அந்த சுட்டெரிப்பு வேணுமா வேணாவா? வேணும். சப்போ பரிசுத்த ஆவி உன்னுக்குள் இருக்கணும் இல்லையா. அப்போ தான் அது முழுமையான பாத்திரமாகணும். எனக்கு உடனே கிடைக்காது, யாருக்கு அபிஷேகம் கிடைக்கலாம் வெயிட் பண்ணுங்கள், ஆண்டை செய்வார், கொடுப்பார் இல்லையா. ஆண்ட சமூகத்தை தேடி வந்து நம்ம ஜெபிக்கும் போது உங்கள் தனிப்பட்ட ஆண்டரை நிரப்புங்க, நிரப்புங்க. இப்படி சொல்கிறாங்களே வசனத்து மூலமாக என்னை நிரப்புங்க, என்னை வந்து நான் முழுமையாக ரசிக்கப்பட்டுட்டேன், அபிஷேகம் பெறல, நான் முழுமையாக ஆகலைன்னு அர்த்தம் இல்லையா. அப்போ நான் அபிஷேகத்தை பெறணும்னு சொல்லி நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உட்காந்து ஜெபிங்க. சப்பா எனக்கு அந்நிய அபிஷேகம் ஊற்றுங்க, உங்களோட ஆவி என் மேலே நிரப்புங்க, ஹோலி ஸ்பிரிட் என் மேலே வாங்க. அப்படி சொல்ல உங்களை சுட்டரிக்க உங்கள் அண்ணால் வந்து உங்களை வந்து தொடும் போது நீ முழுமையான பாத்திரமாக மாறிடுவேன். ஸோ ஒரு பாத்திரத்தில் நம்ம இத்தனை டிஃப்ரென்ஸ் பாத்திரம் இல்லையா. அந்த பாத்திரத்துக்கு எல்லா டஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் எடுக்கிறாரு. ரெண்டாவது என்ன பண்ணுறாரு, அதை நல்லா அடித்து மோல்டு பண்ணுறாரு. மூணாவது எங்கே கொண்டு போகிறாரு, சுட்டரிக்கிறாரு. ஸோ இந்த வசனம் பார்க்கலாம். ரோமர் 9:21 வாசிங்க. மிதியிட்ட ஒரே களிமணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? ஆமீன். அவருக்கு அதிகாரம் இல்லையா? கண்டிப்பாக இருக்குது. மண்ணு அந்த குயவனுக்கு அந்த மண்ணின் மேலே ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. அவன் எப்படின்னா வலிக்குவான், அவன் ஒரு பாத்திரமாக பார்ப்பான், ஒரு கிண்ணமாக செய்வான், ஒரு பானியாக செய்வான், ஒரு குண்டாவை எதானா செய்வான். அவனுக்கு ஃபுல் ரைட்ஸ் அவன்கிட்ட இருக்குது. ஸோ நம்ம வலிவு யார்கிட்ட கையில் இருக்குது? ஆண்டரா ஏசுக்கு ஏசாப்பாட்ட இருக்குது. ஸோ நம்மளை எப்படின்னா வலிச்சுக்கணும், யார்கிட்ட ஒப்பு கொடுக்கணும், நம்ம ஆண்டர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஏசாப்பா நீ இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க, நீங்கள் சொல்லாதீங்க, நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்காதீங்க, கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்துருங்க. யார் யார் கர்த்தர் கையில் ஒப்பு கொடுப்பீங்க? அல்லையா சொல்லுங்கள். ஸோ உங்கள் பாத்திரம் நல்லா பெஸ்ட்டாக வெளியே வரணும்னா கர்த்தர் கையில் ஒப்பு கொடுங்க. ஸோ சரண்டர், ஃபுல் சரண்டர் டு காட். என்ன பண்ணோம், ஆண்டர்கிட்ட உங்களோட கை ஏசப்பா நீங்கள் தான் உங்கள் கையில் என்னை ஏந்தி கொள்ளுங்க. அந்த களிமண் எப்படி ஆண்டருக்கு ஒரு குழுவன் அந்த கைனா ஃபஸ்ட் அந்த மண்ணை எடுப்பான், எடுத்துட்டு அப்படியே வந்து அந்த ஃபுல் மண்ணை அப்படியே ஒரு பாத்திரமாக உருவாக்கிடுவானா? உருவாக்க மாட்டான். அதை உருவாக்கும் போதே அந்த கையை வச்சு பண்ணும்போது இருக்கிற எல்லாம் மீதி இருக்கிற பிசுரெல்லாம் அதெல்லாம் எடுத்துருவான். பார்த்துருக்கீங்களா? செய்கிறத பார்த்துருக்கீங்களா? பாட்டு செய்யும்போது. ஸோ அதெல்லாம் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி என்ன பண்ணுவான், ஃபுல்லாக எடுத்து நீட் பண்ணுவான். ஸோ நமக்கு இருக்கிற எல்லா ஸ்க்ராச்சஸ்ஸு ஏதோ ஒரு நம்மக்கிட்ட குறைகள் இருக்கலாம், எல்லாத்தையும் சிதக்குவார். யார்? ஆண்டர் சிதக்கு. அதுக்கு இடம் கொடுங்க. நீங்கள் ஏசப்பா நீங்கள் என்ன சொல்கிறது, இவங்க என்ன சொல்கிறது, நான் இருக்கிற போக்கில் இருப்பேன்னீங்கன்னா நீ முழுமையான பாத்திரம் அடையாளமாக ஆக முடியாது. புரியுதுங்களா? ஸோ நான் ஒரு பெஸ்ட்டு பாத்திரம், ஒரு பியூட்டிஃபுல், அந்த பாத்திரத்தை பார்த்தாலும் அழகாக தெரியணும், ஒரு பியூட்டிஃபுல்லாக தெரியணும்னா எப்படி இருக்கணும்? ஆண்டர் கையில் கொடுத்துருங்க. ஆண்டர்கிட்ட கொடுப்பீங்களா? கொடுத்துடுவீங்களா? சரி. ஸோ என்னுடைய களிமண் யார்கிட்ட இருக்கணும்? கர்த்தர் கரத்தில் இருக்கணும். அப்போது நீ கர்த்தர் கரத்தில் இருக்கும்போது நீ குறைகள் சொல்லுவீங்களா?
சொல்ல மாட்டோம் இல்லையா? ஏசப்பா ஏன் எங்களுக்கு மட்டும் இப்படி, எனக்கு மட்டும் ஏன் இப்படி, என் பிள்ளைங்களுக்கு மட்டும் ஏன் இப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு அப்படி செய்கிற தேவன் நம்ம தேவன் கிடையவே கிடையாது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. ஆண்டவர் நம்மளை வளைக்கிறாரு, நம்மளை வளைந்து அழகாக உருவாக்குறாரு. நம்மளுக்கு மிதி விழுறோம், எல்லாம் விழும். பெஸ்ட்டான களிமண்ணா நீ வெளியே வரணும்னா நீ எல்லாத்தையும் தாங்கி தான் ஆகணும். எனக்கு தாங்குற சக்தி மட்டும் கொடுங்க ஏசப்பா அப்படி உங்கள் சமூகத்தில் நில்லு கேளுங்க. என்ன கேட்கணும் ஆண்டகிட்ட? ஏசப்பா நான் எல்லாம் தாங்குற சக்தி தாங்க, நான் எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன், இந்த மிதி வாங்கிக்கிறேன், இந்த சொல்லு வாங்கிக்கிறேன், இந்த தெட்டு வாங்கிக்கிறேன், எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன். ஆனால் நீங்கள் அதை தாங்கக்கூடிய எனக்கு பலத்தை கொடுங்க. உங்களுக்கு திராணிக்கு மேலே சோதிக்க விடமாட்டா தான் சொல்லியிருக்காரு. அப்போ உங்களுக்கு திராணிக்கு மேலே சோதிக்க விட மாட்டார். அப்போது நான் எப்படிப்பட்ட பாத்திரமாக இருக்கிறேன்? முதலாவது என்ன பாத்திரம் பார்த்தோம் நம்ம? மேன்மையாக இருப்பீங்களா? யார் யார் மேன்மையாக இருக்கீங்களோ இல்லையா சொல்லுங்கள். நான் மேன்மையாக இருக்கிற களிமண்ணாக இருக்கணும் சிஸ்டர். இது வரைக்கும் இல்லை, இதுக்கு மேலே இருக்கணும் இல்லையா? நீங்கள் யாருமே நானும் நீங்கள் இதுக்கு மேலே மேன்மையாக சூப்பரான களிமண் நீங்கள் சொல்ல முடியுமா? முடியாது. நான் இது இப்போ இல்லை, ஆனால் இனிமேல் எப்படி இருப்பேன்? மேன்மையான களிமண்ணாக இருப்பேன். ரெண்டாவது, கடினமான களிமண்ணாக யார் இருப்பீங்க? யாருமே இருக்க முடியாது. சரி, நான் உடைக்கப்பட்ட இருதயமாக களிமண்ணாக இருக்கணும். கண்டிப்பாக ஆண்ட சமூகத்தை உடைக்கப்படணும், உங்கள் ஹார்ட் பிரேக்கன் ஆகணும். அப்போ தான் முழுமையாக நீ வந்து ஆண்டர் வந்து உடைக்கப்பட்ட பாத்திரத்தை சூஸ் பண்ணுவார் இல்லையா? நான் உடைஞ்சு போயிருக்கேன் ஏசப்பா, எனக்கிட்ட யாருமே இல்லை, பேசுறதுக்கு யாருமே இல்லை, உடைக்கப்பட்டு என்னை தூள் தூளாக ஆக்கிட்டாங்க அப்படி சொல்கிறியா? கண்டிப்பாக உன்னை தான் ஆண்டர் சூஸ் பண்ணுவார் இல்லையா? அவருக்கு வந்து ஃபுல்லாக இருக்கிற அப்படி நீட்டாக இருக்கிற பார்த்து தான் எடுக்க மாட்டார். யார் ஒடிஞ்சு கசந்து கசந்து ஆண்ட சமூகத்தில் உட்காடுறாங்களோ அவங்கள தான் ஆண்ட பெஸ்ட்டாக சூஸ் பண்ணுவார் இல்லையா? நான் ஒரு பெஸ்ட்டாக வரணும்னா உன்னை சூஸ் பண்ணுற காரணமே என்னது? உன்னை எடுத்து அழுகுப்பட்டுக்கு தான். எல்லாரும் சூஸ் பண்ணலையே, உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் ரசிக்கப்பட்டாங்க கிடையாது. ஏன் உங்களை மட்டும் ரசிக்கப்பட்டு ஆண்டர் கொண்டு வந்தார்? ஏதோ உங்களை பெஸ்ட்டான ஆண்டரை பார்த்துருப்பார். உன்கிட்ட இருக்கிற ஒரு நன்மை ஆண்டரை பிடிச்சிருக்கும் இல்லையா? அதனால தான் ஆண்டவர் நம்மளை சூஸ் பண்ணியிருக்கா. அந்த நன்மையை கொடுத்து நம்மளை சூஸ் பண்ணவருக்கு நம்ம எப்படி உண்மையாக இருக்கணும் இல்லையா? நம்மளுக்கு என்ன கொடுக்க போகிறோம் அவர்கிட்ட? நம்மளுடைய அழகான பாத்திரத்தை அவர்கிட்ட விட்டு கொடுத்துருங்க இல்லையா? நீங்கள் எழுதி நீங்கள் சைன் போடுங்க சொல்லாமல் இந்த வெறும் பாத்திரம் ஒயிட் பேப்பரை நீங்கள் கொடுத்துட்டு அவரை ஃபில் பண்ண சொல்லிவிடுங்க. அப்படி சொல்கிறீங்களா? இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்களா? அப்படி இருங்க. சரி, மூணாவது என்ன பாத்திரம் பார்த்தோம்? நம்ம என்ன களிமண்ணை பார்த்தோம்? உடைக்கப்பட்ட களிமண் பார்த்தோம். நாலாவது, சுத்திகரிக்கணும். நம்மளை வந்து நம்ம இருக்கிற எல்லாம் டஸ்ட், நம்ம இருக்கிற எல்லாம் குறைகள் எல்லாமே என்ன பண்ணோம்? ஒன்று ஒன்றா ஆண்டை எடுத்து போடணுமா இல்லையா? உள்ளே இருந்தால் அது கையில் குத்தும். நீ அந்த டஸ்டான இதை தூக்கி பாருங்கள், ஸ்மூத்தாக தூக்கி பாருங்கள், எப்படி எது பெஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா? எது பெஸ்ட்டாக இருக்கும்? சுத்தமானது சாஃப்டாக உங்கள் கையில் பெசிச்சிட்டே இருக்கலாமா இருக்கும். ஆனால் அந்த களிமண்ணில் டஸ்ட் இருக்கிறத ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள், கையெல்லாம் ரணமாயிடும். ஸோ நம்ம அப்படிப்பட்ட பாத்திரமாக இருக்கக்கூடாது, சாஃப்டான களிமண்ணாக இருக்கணும். இருப்பீங்களா? கண்டிப்பாக. அந்த ஒரு பாட்டு பாடலாமா எல்லாருமே சேர்ந்து? குயவனே உம் கையில் களிமண்ணா நான் உடைந்து உருவாக்குமே. அந்த பாட்டை எல்லாம் ஜெபத்தில் பாருங்கள். என்ன உடைங்க ஏசப்பா, என்னை சுத்தம் பண்ணுங்க, என்னை வந்து சுத்தத்தின்படி நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி உணர்ந்து அந்த பாட்டை பாடுங்க. குயவனே உம் கையில் பாடுங்க. எவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். சித்தம் ஏன் சித்தம் இல்லை சப்பா? என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. ஒப்பு கொடுங்க ஏசப்பா கையில் ஒப்பு கொடுங்க உங்களை. என் சித்தமல்ல சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. தருகிறேன் என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே உருவாக்குங்க சப்பா, உருவாக்குமே சப்பா, உருவாக்குமே என்னை உருவாக்குமே, உருவாக்குமே என்னை உருவாக்குமே. சேவைக்காக என தருகிறேன். உருவாக்குமே என்னை சேவைக்காய் என்னை தருகிறேன். வணைந்திடும் உம் சித்தமோ. ஆமென் அப்பா, உங்க சேவைக்காக
என்னை தருகிறேன். வாணைந்திடும் சித்தம் போல் எனக்காக வாழாமல் எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட, எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட உருவாக்குமே என்னை, உருவாக்குமே உருவாக்குமே என்னை, உருவாக்குமே என்னை தருகிறேன். உம் பாதத்தில் என்னை, உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. ஏசப்பா உமக்கு நன்றி. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஏசப்பா ஆண்டவரே உம்ம சமூகத்தில் நிற்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஒவ்வொரு வெறுமையாக போகக்கூடாது ராஜா. ஆண்டவரே எம்மோக்காக நான் செய்யணும்ப்பா, என்னோட சித்தம் அல்ல உம்மோட சித்தத்தை படி எங்களை வழித்து கொடுங்க ராஜா. யார் யார் அப்படி கேட்குறார்களோ அவங்கள நிரப்புங்க ஆண்டவரே, அவங்கள நிரப்புங்க. அந்நிய அபிஷேகத்தால் நிரப்புங்க. ஒவ்வொரு சகோதரிமார்கள் நிரப்புங்க ராஜா. ஆண்டவரே ஒவ்வொரு பலவை உடைந்து பார்த்த பாத்திரமாக நான் இருக்கிறேன் சிஸ்டர். என்னால் முடியல, சொல்ல முடியாத வார்த்தைகள் ஆண்டவரே, சொல்ல முடியாத ஏக்கங்கள், சொல்ல முடியாத பாரங்கள் நிறைந்து இருக்கிறேன். ஆனால் அப்பா பார்க்க சிரிக்கிறேன், ஆனால் உள்ள எவ்வளோ கஷ்டங்கள் பாரங்களோடு நான் சொல்கிறேன் சிஸ்டர். அப்படி சொல்கிற ஒவ்வொரு இதத்தை உடைங்க 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 ஏசப்பா. ஏசப்பா நிரப்புங்க. நீங்கள் உங்களால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை சுவாமி. ஆண்டவரை உடைந்த பாத்திரத்தை நீங்கள் உருவாக்குங்க ராஜா. ஆண்டவரை உடைந்து போய் நாங்கள் நிற்கிறோம் ராஜா. நீங்கள் உருவாக்குங்க, நீங்கள் உருவாக்குங்க ஆண்டவரை. நீங்கள் அழித்தீங்க ஆண்டவர், நீங்கள் செய்யுங்க ராஜா. சகோதரிமார்கள் யாரா உடைந்து போயிருக்காங்களோ ஏசப்பா, சபா தாய்மார்கள் யாரா உடைந்து போயிருக்காங்களோ அவங்க கண்ணீருக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க அப்பா. ஆண்டவரே நீர் என்ன சித்தம் வச்சிருக்கிறோ அவங்க வாழ்க்கையில் நிறைவேற்றி தாங்க. எல்லாரும் ஆண்ட சமூகத்தில் அழுவது ஜெபிங்க. உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஏசப்பா. ஆண்டவரே உங்கள் சமூகத்தை தேடி வந்திருக்கோம் ராஜா. ஆண்டவரே உங்கள் சமூகத்தை தேடி வந்திருக்கிறோம். எல்லாரும் ஏதோ சொல்கிறாங்க, ஆனால் உங்களுடைய வார்த்தை என்னை திடப்படுத்துச்சு சொல்கிறவெல்லாம் ஆண்டவரே நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவர் உங்கள் வார்த்தை மூலம் என்னை பலப்படுத்துனீங்க ராஜா. உங்கள் வசனத்து மூலம் என்னை பலப்படுத்துனீங்க. உடைந்த பாத்திரமாக இருக்கிறேன், ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக அது பெஸ்ட்டான பாத்திரமாக நான் வெளியே வருவேன். விசுவாசத்தோடு அறிக்கிடுங்க, நான் பெஸ்ட்டான பாத்திரமாக சொல்லுங்க வாய், நான் ஒரு பெஸ்ட்டான பாத்திரமாக வெளியே வருவேன், நான் ஒரு பெஸ்ட்டான பாத்திரமாக இருப்பேன். எல்லாரும் மத்தியில் நான் சாட்சியாக இருப்பேன். எல்லாரும் என்னை பார்த்து கேலி கிண்டல் பண்ணலாம், எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்கலாம். என்ன இவங்க என்ன எது சொன்னாலும் உமக்கு நான் மகிமையான பாத்திரமா நான் வெளியே வர. ஹோ தீல பக்கரபா ஷபா பக்கரபா ஹோ ரபா கரபா தூதில பல பக்கரபா ஷபர பக்கரபா. ஆண்டவர் எல்லாம் அன்ன பாஷை நிரம்பி பேசுங்க ஆண்டவர். இடைப்படுங்க, உங்க ஜெப வாழ்க்கை கூடுங்க ஆண்டவரே. உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிங்க ஏசப்பா. ஏசப்பா ஏசப்பா இறங்கம் இறங்கம் ஆவி அன்னை பாஷை தான் நிரப்புங்க ஆண்டவர் எல்லாரையும். ஆண்டவரே ஹோலி ஸ்பிரிட் இறங்குங்க ஆண்டவர். ஹோலி ஸ்பிரிட் இறங்குங்க சுவாமி. அவன் ஒவ்வொரு தொடுங்க அண்ணல உருவாக்கட்டும் ஆண்டவரேப்பா. எங்களை சுட்டேறிங்க ஆண்டவரேப்பா, எங்களை சுட்டேறிங்கப்பா. எங்களுக்கு கூட ஆவியான இறங்க ஆண்டவரேப்பா. ஆண்டவரே இறங்குங்க ராஜா. ஆண்டவரே எங்கள் மத்தியில் இறங்குங்க ஆண்டவரே. ஒவ்வொரு சுட்டேறிங்க ஆண்டவரே. நாங்கள் பாத்திரமா இருக்கோம், முழுமையான பாத்திரமா எங்களை உருவாக்குங்க ராஜா. ஆண்டவரே ஆசீர்வாதிங்க, ஒவ்வொரு பலப்படுத்துங்க ராஜா. ஆண்டவரே எங்களை சுட்டேறிங்கப்பா. ஆண்டவரே பெஸ்டான பாத்திரமா நாங்கள் வராண்டப்பா. அநேக மத்தியில் நாங்கள் சாட்சியாக நிற்கணும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வாதிங்க இயேசுவின் நாமத்தினால. இப்போது லபக தூதில ஆண்டவரே இறங்கும் ஆண்டவரே. ஆவியானவரே இறங்கும் மத்தியில் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே பலப்படுத்துங்க பலப்படுத்துங்க ராஜா. எங்களை உடையுங்க சுவாமி. ஆண்டவரே எங்கள் மனத்திற்குள்ள பாத்தெல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே. எங்களை அலைஞ்சு ஒரு பெஸ்டான பாத்திரமாக நாங்கள் வெளியே வர கிருபை தாங்க. எல்லாரும் அந்த பாடலை திருப்பி நம்ம அந்த பாடலை பாடி ஆவியான கருத்தில் நம்ம எல்லாத்தையும் நம்ம கொடுப்போம் ஏசப்பா. நீங்க வளைந்து தாங்க. உம்ம சித்தம், என்னோட சித்தம், என்ன ஆசை, என்ன விருப்பம் எதுவுமே வேண்டாம் சுவாமி. உம்மோட சித்தம் எனக்கு இப்போ எப்பவுமே பெஸ்ட்டாக இருக்கும். உம்மோட சித்தம் எனக்கு எப்பவும் பெஸ்ட்டாக இருக்கும் சொல்லி எல்லாரும் பாடலை பாடலாமா? மேனப்பா சேவைக்காய் என்னை தருகிறேன். வாணைந்திடும் சித்தம் போல் சேவைக்காய் என்னை தருகிறேன். வாணைந்திடும் சித்தம் போல் எனக்காக வாழாம
தருகிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உயவனே உம் கையில் களிமண்ணால் உடைத்து உருவாகும் உயவனே உம் கையில் களிமண்ணால் அப்பா இயேசப்பா நன்றி தகப்பனே சித்தமல்ல ஆமென் அப்பா சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் என்னை தருகிறேன் தருகிறேன் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே உருவாக்குமே ஆமென் அப்பா உம்மை சமூகத்தில் நாங்கள் ஓடி வந்திருக்கோம் ராஜா ஒவ்வொரு ஆண்டவரை பலப்படுத்துங்க வார்த்தை மூலம் பலப்படுத்துக்காக நன்றி ராஜா நாங்கள் அப்படிப்பட்ட களிமண்ணாக இருக்கணும் ஆண்டவரே அப்பா கெட்ட குமாரன் எப்படி ஆண்டவரே தகப்பனை விட்டு போகும்போது ஆண்டவரே அப்பா வரத்துக்கு விரோதமாக தகப்பன் விரோதமாக நான் பாவம் செய்தேன்னு சொன்னான் அதே போல் சுவாமி ஆண்டா அது அவனை மன கசந்து அழுது திருப்பியும் அப்பா வீட்டுக்கே ஓடி வந்தான் அதே போல் ஆண்டவர் நாங்களும் ஆண்டவர் எல்லாத்துலேயும் மன கசந்து எங்கள் தவறுகளை நாங்கள் உணர்ந்து ஆண்டவரே அப்பா வீட்டு சமூகத்தில் நாங்கள் இருக்கணும் ராஜா ஆண்டவரே நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு களிமண்ணாக இருக்கணும் ஏனோ தனமாக எங்கள் வாடிக்கை நாங்கள் செய்யாத அளவுக்கு உமக்கு பயந்த பிள்ளைகளாக நாங்கள் இருக்க கிருபத்தாங்க உமக்கு கீழ்ப்படுத்த பிள்ளைகளாக அப்படிப்பட்ட களிமண் நாங்கள் இருக்கணும் எப்படிப்பட்ட ஆளை நீங்கள் வளைச்சிங்க ஏசப்பா என்னோட களிமண் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுத்துட்டு ஆண்டவரை நீங்கள் வளைத்து நீங்கள் பெஸ்ட்டான பாத்திரமாக என்னப்பா எல்லாத்துலையும் சுட்டரிக்கணும் எல்லாத்துலையும் நீங்கள் பெஸ்ட்டாக எனக்கு செய்து தரப்போதுக்காக நன்மைக்காக இருக்கிறவங்களுக்கும் அப்படியே நீங்கள் நன்மை பார்க்குறவங்களுக்கும் அப்படியே நன்மை நீங்கள் செய்ய போகிறதுக்காக கோடி நன்றி சுவாமி ஆசீர்வதிங்க பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமென் சாட்சி சொல்ல வந்திருக்கீங்களா யாராவது டெஸ்டிமனி ஷேர் பண்ண வந்திருக்கீங்களா சரி நம்ம ஜெபிச்சிடலாமா சர்ச்சுக்காக யாராவது ஜெபிக்க யாரும் முன்னாடி வாங்க ஆமென் அப்பா எல்லாம் கூடி ஜெபிங்கம்மா ஆண்டவரே அப்பா எங்களோட எங்களோட நீர் பேசின கிருபிக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே தகப்பனே அப்பா அழைத்துக்காக கொடுத்த கிருபிக்காக நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா குறிப்பிட்டதுக்கெல்லாம் நாங்கள் ஜபிக்கிற வேலையில் ஆண்டவரே எங்கள் சபை மக்களுங்களும் நாங்களும் ஆண்டவரே ஜபிக்கும் போது ஆண்டவரே எங்கள் சபை நீங்கள் அப்பா நீங்கள் எங்களுக்கு அற்புதங்களை செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே ஆலயத்துக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவரே தடைப்பட்டிருக்கிற தகப்பனே தடைப்பட்டிருக்கிற யாவும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறப்பா நீங்க தானே ஆண்டவரே எல்லா பொறுப்பெடுத்து நடத்தி கொடுக்கணும் ஆண்டவரே தகப்பனே நீங்க அப்பா எங்களை அப்பா கைவிட்டால் நாங்க யாராண்ட போவோம் ஆண்டவரே உம்மை விட்டா எங்களுக்கு யார் உண்டு ஆண்டவரே தகப்பனே அப்பா இந்த ஆலயத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சீக்கிரமாக ஆண்டவரே ஆலய கட்டி முடிக்க நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே கிருபை தாருங்க ஆண்டவரே தகப்பனே தேவை இருக்கிற பணங்கள் எல்லாம் நீங்க சந்தித்தாவணும் ஆண்டவரே அப்பா எவ்வளவு காலம் ஆண்டவரே ஒரு வருஷமா நாங்கள் ஜெபித்து வரோம் ஆண்டவரே ஒரு அற்புத காணம் செய்யுங்க ஆண்டவரே உம்மால முடியாதது ஒன்றுமே இல்ல சுவாமி உம்மால முடியும் ஆண்டவரே தகப்பனே நீங்க பொறுப்பெடுத்து எங்களுக்கு ஐயாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே மகன் எங்கெல்லாம் போறாரு ஆண்டவரே அந்த மகன் எல்லாம் நீர் செழிப்பாக்குங்க ஆண்டவரே அப்பா சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே ஆலயத்துக்காக கட்டி முடிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்பா நாங்க புது ஆலயில நாங்க பிரவேசிக்கிற வேலையில ஆண்டவரே அப்பா இந்த ஆத்மங்களா நம்ம ஜெபித்தாங்க இந்த ஆலயத்துல நாங்கள் உட்கார்ந்து கூடி நாங்க சோர்ந்து போகாதபடி நாங்கள் ஜெபிக்கணும் ஆண்டவரே அந்த இடத்துல நாங்கள் விசுவாசத்தோட நாங்கள் செல்லணும்
செய்யணும் ஆண்டவரே. தகப்பனே இருக்கிற சபையில கூட ஆண்டவரே நேர்த்தியாக எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே போதகரையும் ஆண்டவரே ஊழியக்காரங்களை எல்லாரையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே நீர் தானே ஆண்டவரே பொறுப்பெடுத்து நடத்துங்க ஆண்டவரே, செழிப்பாக்குங்க ஆண்டவரே. மீண்டும் ஒரு வருஷம் ஆண்டவரே ஐயாக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே மகனை நீர் தேற்றுங்க ஆண்டவரே. அப்பா சீக்கிரமாக அது பணம் கிடைக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. பொருட்களெல்லாம் தேவை இருக்கிற சந்திங்க ஏசப்பா. உம்மால கூட ஆண்டவரே, உம்மால கூடாதது ஒன்றுமே இல்லை ராஜா. நீங்க தான் ஆண்டவரே எங்களை பொறுப்பெடுத்து நடத்து. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துங்கம்மா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே அப்பா ஆண்டவர் திருமணம் ஆகாத பிள்ளைங்களுக்காக, ஆண்டவர் வேலை இல்லாத பிள்ளைகளுக்காக, ஆண்டவர் ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணுற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, ஆண்டவரே அப்பா எல்லா காரியத்துக்காக யாரோ ஒரு ஜெபிங்க. திருமண தலைக்காக, வேலை வாய்ப்புக்காக, நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணும் பிள்ளைங்களுக்கு அப்பா அந்த யாரை ஜெபிங்கம்மா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். எல்லா உற்சாகத்தோட ஜெபிங்க. ஆமென் அப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம் ஏசப்பா. அப்பா எங்கள் கிருபை தாங்க சுவாமி. யாருக்கெல்லாம் திருமணம் ஆகாம இருக்கோ, வயது ஏறிக்கொண்டே போகுது சுவாமி ஏசப்பா, அவங்களுக்கு ஏற்ற துணியை உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றபடி ஒரு துணையை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. அப்பா திருமண பாக்கியத்தை கொடுங்க அப்பா. எத்தனையோ பேர் அப்பா குழந்தை இல்லாம இருக்காங்க, அவங்க கற்பத்தின் கனிகளை ஆசீர்வதிங்க சுவாமி. அவங்க சாட்சியாய் நிற்க கிருபை தாங்க ஏசப்பா. ஆண்டவரே எத்தனையோ வேதனையில வழியில அவங்க போறாங்க, எவனோ அவமான நிந்தையில போறாங்க ஏசப்பா. ஆண்டவரே கிருபை தாங்க ஏசப்பா, கிருபை தாங்க சுவாமி. குழந்தை பாக்கியத்தை நீர் கட்டளையிடுங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க தகப்பனே. வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே வேலை உயர்வு கொடுங்க, சம்பள உயர்வு கொடுங்க ஏசப்பா. மனுஷ கண்களையும் அதிகாரிக கண்களையும் தயவு கட்டளையிடுங்க சுவாமி. ஆண்டவரே அப்பா நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா ஆசீர்வதிக்கிறதே உமக்கு பிரியம்னு உங்க வார்த்தை சொல்லுது அப்பா. அப்பா உம்முடைய ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக கூடாது சுவாமி. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் சாட்சியாய் நிறுத்துங்க ஆண்டவரே. அப்பா ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே. மனம் இறங்குங்க சுவாமி. கண்ணீர் மத்தியில போற ஒவ்வொருவருக்கும் நீர் மனம் இறங்கி பதில் கொடுங்க ஆண்டவரே. நீங்க எங்களை ஒருபோதும் வெட்கப்பட செய்ய மாட்டீங்க ஏசப்பா. உமக்கே நாங்க மகிமை செலுத்துகிறோம் சுவாமி. நீர் அப்படியாய் செய்ய போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்துல நாங்க எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் பிதாவே. ஆமென். கரங்கள் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கம்மா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே கடைசியாக ஆண்டவரே யார் ஆண்டவர் சிக்கா இருக்கிறார்களோ, யார் ஐசியூல இருக்கிறாங்களோ அப்பா அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. யாரும் ஒருவர் ஜெபிங்க. யாரும் ஐசியூல இருக்கிறவங்களுக்காக, அப்புறம் யார் பார்க்குறவங்களோ இருக்கிறவங்களும் என்ன வேதனை இருக்கிறாங்களோ, என்ன வழி வேதனை இருக்கிறாங்க அவங்களுக்காக நான் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். இப்போதே அந்த ஜெபம் ஒரு அந்த வழியெல்லாம் இல்லாமல் அவங்க வெளியே போகணும். அதுக்காக எல்லாரும் ஜெபிங்க. உமக்கு ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. அப்பா ஆண்டவரே சொல்லப்பட்ட குறிப்பை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. யாரோட யார் பலவீனத்தோடு இருக்கிறாங்க ராஜா, ஆண்டவரே எல்லாரும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. ஐசியூல இருக்கிற ஆண்டவரே, ஹாஸ்பிடல் அட்மிட்டா இருக்கிற ஒவ்வொருத்தரையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. சிறு பிள்ளைங்க பெரியவங்க எல்லாரும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா. எல்லா பலவீனங்களை மாற்றுகிற தேவன் நீர் அப்பா. அப்பா உம்முடைய தழும்புகளால ஒவ்வொருவரையும் நீங்க குணமாக்குங்க ராஜா. ஆண்டவரே யாருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் கர்த்தாவே அப்பா, கர்ப்பப்பையில பிரச்சனை, ஆண்டவரே பிசிஓடி பிசிஎஸ் ப்ராப்ளம் எல்லாவற்றையும் நீங்க மாற்றி போடுங்க அப்பா. எல்லா விதமான சோர்வு சிக்னஸ் நீக்கி போடுங்க ராஜா. ஆண்டவரே ஒரு பரிபூரணமான சுகம் அவங்களுடைய சரீரங்களை கிடைக்கட்டப்பா. ஆண்டவரே ஐசியூல இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீங்க சுகமாக்கி ஆண்டவரே அங்க விடுதலை கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே எல்லா விதமான பலவீனங்களை மாற்றுகிற தேவன் நீர் அப்பா. ஆண்டவரே சிறிய பலவீனமா இருந்தாலும் பெரிய பலவீனமா இருந்தாலும் ஆண்டவரே உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. நீங்க எல்லாவற்றிலும் இருந்து ஒரு பரிபூரண சுகத்தை கொடுத்து ராஜா. ஆண்டவரே ஒரு சுகத்தோடு வீடு திரும்ப நீங்க கிருபை தாங்க ஆண்டவரே. ஏசப்பா பலவீனனா எல்லா ஆண்டவரே பலவான ஒவ்வொருவரையும் நீங்க மாற்றுங்க அப்பா. பலத்தால் இடைக்கட்டி பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கரங்கள் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கம்மா. உமக்கு நன்றி நன்றி தகப்பனே அப்பா. யார் யார் ஜெபிச்சிருக்காங்களோ ஆண்டவரே சாட்சியா நிறுத்துங்க. வர நாட்கள் அநேக சாட்சியங்களை கேட்கணும் சாமி. அங்கே ஆண்டு சுகம் கொடுத்தார், பலன் கொடுத்தார், திருமணம் நடத்த கொடுத்தார், வேலையை கொடுத்தார் ஆண்டவரே அப்பா. எனக்கு சுகத்தை பலத்தை எல்லாத்தையும் கொடுத்தார் அப்படி சொல்லத்தக்க ஆண்டவரே ஒவ்வொரு சாட்சியாக நிறுத்துங்க ஆண்டவரே அப்பா. நாங்கள் பெண்களாக ஜெபிக்கும் போது ஆண்டவர் அநேக சொல்கிறாங்க, அம்மா இதுக்காக ஜெபிங்க, இதுக்காக ஜெபிங்க, அதுக்காக எல்லா ஜெபத்தை நீங்கள் கேட்டதுக்காக நன்றி சாமி. ஆண்டவர் ஒவ்வொரு பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென். காணிக்க பாட்டுக்காக போங்களாம்மா, சீக்கிரம் போங்கம்மா. நிறைவான
வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது பயிர் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே அவங்கள ஆசீர்வதிக்கிறேன் ஏசப்பா. பாடின ஒவ்வொரு சகோதரமையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரை. பார்க்குறவங்கள இருக்கிறவங்களையும் ஆசீர்வதிங்க ராஜா, பலப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா எங்களை நீங்கள் வளைத்து ஆண்டவரே உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. எங்கள் நல்ல ஒரு களிமனாக எங்களை பயன்படுத்துங்க ராஜா. எங்களுக்கு இருக்க எல்லா குறைகளை எடுத்து போடுங்க. உங்கள் சமூகத்தில் நிற்கும் போது ஆண்டவரே அப்பா எல்லாத்துலப்பா சாஃப்டான களிமனாக நாங்கள் இருக்க கிருபத்தாங்க, ஒரு மென்மையான களிமனாக நாங்கள் இருக்க கிருபத்தாங்க. ஒவ்வொரு அப்படியே பயன்படுத்துங்க ஆண்டவரே. எங்களுக்குள்ள ஆவியானவரே அந்நிய அபிஷேகத்தோடு நாங்கள் எல்லா காரியத்தை நாங்கள் செய்ய கிருபத்தாங்க ஆண்டவரே. எங்களை சுத்திகரிங்க சுவாமி ஆண்டவரே. எங்களை அப்பா எங்களை பயன்படுத்துங்க அப்பா. நீங்கள் உம்மோட கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டோம் ராஜா, நீங்கள் வளைங்க ஆண்டவரே. உங்கள் சித்தம் என்னவோ எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றும். எங்கள் ஆசை எங்கள் விருப்பம் ஒன்றும் வேண்டாம் சுவாமி. அப்பா நீர் எங்கள் பாத்திரத்தை விளைவிந்து அப்பா நீங்கள் பெஸ்ட்டாக இருந்தால் தாங்க, இருக்கிறவங்களுக்கு அப்படியே தாங்க சுவாமி. ஆசீர்வாதி பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க அப்பா. ஒரு தீங்கு இந்த பிள்ளைங்களுக்கு வராமலுக்கு பாதுகாத்துக்கொள்ளுங்க. சத்துருவான குடும்பத்தையும் சபையும் தொடாத அளவுக்கு பாதுகாத்துக்கொள்ளுங்க. உங்கள் கருணைக்கு ஆசீர்வதிங்க சுவாமி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, அமேன். என் ஆத்மாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழுமை பசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரே ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல ஒரு மறுவாது. அமேன். காட் பிளஸ் யூ மா.